வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜீவன் மரித்த 3 நாள் வரை நீரிலும், அடுத்த 3 நாட்களுக்கு அக்னியிலும், அடுத்த 3 நாட்கள் ஆகாயத்திலும் வசிக்கிறது. இந்த 9 நாட்களும் ஒவ்வொரு நாளும் தன் வீட்டிற்கு துக்கம் கேட்கப்போர் வருவோரை பார்த்து கொண்டு நிற்கிறது. 10வது நாளில் நம் வீட்டிற்குள் அந்த ஜீவன் வருகிறது. ஆகவேதான் 10ஆம் நாள் காரியம் முக்கியம் என இந்து சாஸ்திரம் கூறுகிறது. 11வது 12வது நாளில் நம்மால் கொடுக்கப்படும் பிண்டத்தை உண்கிறது. 13வது நாள் தான் யமகிங்கரர்கள் கயிற்றால் அந்த ஜீவனை கட்டி இழுத்து செல்ல தன் வீட்டை பார்த்து கதறிய வண்ணம் நாள் ஒன்றுக்கு 247 காத தூரம் பகலிலும் இரவிலும் செல்கிறது. இவ்வாறு நடந்து செல்லும் பொழுது அந்த ஜீவனுக்கு பசி தாகம் அதிகம் ஏற்படும். பசியோடு நடந்து செல்லும் அந்த ஜீவன் மாதத்தில் ஒரு நாள், அதாவது அந்த ஜீவன் இறந்த திதியன்று ஓரிடத்தில் தங்க அனுமதி அளிக்கப்படும். ஆகவே ஒரு ஜீவன் இறந்த பின் ஒவ்வொரு மாதமும் இறந்த திதியன்று மாசிகா பிண்டம் கொடுத்து அந்த ஜீவனின் பசியை போக்க உங்களை வாழ்த்தும். இவ்வாறு 12 மாதங்களும் வரக்கூடிய திதியன்று பிண்டம் கொடுத்து அந்த ஜீவனின் பசியை போக்க வேண்டும். இவ்வாறு ஓராண்டு காலம் நடந்து செல்லும் அந்த ஜீவன் ஓராண்டு நிறைவடைந்தவுடன் யமபுரத்தை அடைகிறது. உடலிலிருந்து நீங்கி ஆன்மா யமபுரிக்கு செல்வதற்கு ஓராண்டு காலம் பிடிப்பதால் அந்த வீட்டில் ஓராண்டிற்கு குதூகலம், கொண்டாட்டம், சுபகாரியம் கூடாதென்று சாஸ்திரம் கூறுகிறது. ஒரு ஜீவன் பாவம் செய்திருப்பேன் கர்மத்தால் ஆகிய சரீரம் பெற்று யமபுரம் செல்கிறது. அந்த ஜீவம் புண்ணியம் செய்திருப்பேன் சூரிய மண்டலம் மார்க்கமாக பிரம்மலோகம் செல்கிறது. எளிய முறைய சரணாகதி விளக்கம். மாட்டு வண்டிற்கு உயிரில்லை, மாட்டுக்கு உயிர், அறிவு இரண்டும் உண்டு. ஆனால் வண்டிக்காரன் உயிரில்லாத வண்டியை அறிவுள்ள மாட்டில் பூட்டி எந்த இடத்தில் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானித்து வண்டியை செலுத்துவான். எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரம், எவ்வளவு பாரம் அனைத்தையும் தீர்மானிப்பவன் வண்டிக்காரன் மட்டுமே. அறிவிருந்தும் சுமப்பது தானாக இருந்தாலும் மாட்டால் ஒன்றும் செய்ய இயலாது. அதுபோல உடம்பு என்ற ஜடவண்டியை ஆத்மா, உயிர் என்ற மாட்டுடன் பூட்டி ஈசன் என்ற வண்டிக்காரன் ஓட்டுகிறான். அவனே தீர்மானிப்பவன், அவனே இயக்குபவன். மனிதன் இயங்குகிறான். எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம், எவ்வளவு பாரம் தீர்மானிப்பது ஈசனே. இதுதான் நமக்காக ஈசன் போட்டிருக்கும் டிசைன். இதுதான் ஈசன் நமக்கு தந்திருக்கும் அசைன்மெண்ட். இதை உணர்ந்தவனுக்கு துயரமில்லை, இதை உணராதவனுக்கு அமைதி இல்லை. இருக்கும் காலங்களில் இனியது ஈசனடி போற்றி நற்கதி பெறுவோமே. ஓம் சிவாய நமக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கன்யூஸாக கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.